அப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்து படக்குன்னு அப்படி முழிச்சு எந்திரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்ததுக்கான வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் ஏறுவதும் சூரியன் இறங்குவதும் இந்த நிலைகள் நடக்கும் பொழுது ஒரு முச்சுடர்னு சொல்கிறாங்க அது பேர். அந்த முச்சுடர் வந்து ஜோதியாக தெரியுது. இதைத்தான் வந்து அந்த ஜோதி தான் சுப்பிரமணியம்னு சொல்கிறாங்க, சுத்த அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த சுப்பிரமணியம் வேறு யாரையுமே அறிவுன்னு சொல்லலை. விநாயகரை வந்து புத்திக்கு தான் கடவுள்னு சொல்கிறாங்க. புத்தியை கடந்து புத்தி என்ன செய்யும், மனம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மனம்னு வச்சுக்கோங்களேன், மனதோடைய வேலை என்னென்னா கண், காது, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஊறு, ஒளி, குரல் இதெல்லாம் கேட்டு இந்த அனுபவங்களை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா இது வந்து கேப்சர் டிவைஸ் மாதிரி எடுத்து புத்திக்கு தள்ளும். புத்தி என்ன செய்யணும், இது நல்லது கெட்டதுன்றதை பிரித்து கொண்டு போய் சேவ் பண்ணும். சேவ் பண்ணுறது தான் சித்தம். சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அதை அறிவாக மாற்றும். அப்போ நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை பார்ப்போம் தொடர்ந்து. ஆனால் நான் ஒரு அறிவை மாற்றிக்கிட்டு வச்சுருப்பேன், நீங்கள் அதை பற்றி வேறு ஒரு அறிவை மாற்றி. அப்போ என்னன்னா இது சித்தம். அப்போ சித்தம்ங்கிறது அறிவாகவும் புத்தி என்பது புத்தியாகும். அப்போ பிள்ளையாரை வந்து புத்தி கடவுளாக தான் வச்சுக்கிறாங்க. அப்படியே மேலே ஏறி போகும்போது சித்தத்தை வந்து முருக கடவுளாக வைக்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா அறிவினுடைய தெளிவுக்கு தான். அப்போ எல்லா முருகன் கோயிலையும் தைப்பூசம் கொண்டாடுறது காரணம் நம்ம மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை தான் வந்து விளக்கி சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம், போய் கும்பிட்டுட்டு வருவோன்ற மாதிரி தான்.